அதனுடைய நீட்சி தான் பாத்தீங்கன்னா வேதம் புதியது வரைக்கும் வருது. வேதம் புதியது அப்படிங்கிறது அந்த வேதம் புதியதனுடைய அதுலயும் சில, அதாவது அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு பாரதிராஜா பெரியாரிஸ்டுகளை முழுமையா திருப்திப்படுத்துற மாதிரி படங்களை எடுக்க முடியாது. திருப்திப்படுத்துறதுன்னு நம்ம எதிர்பார்க்கலைனாலும் குறைந்தபட்சம் ஒரு சாதி ஆதிக்கம் அதனுடைய உச்சபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பன சாதி ஆதிக்கத்தை எதிர்த்த படம். அது சென்சார்ல பெரிய பிரச்சனையாச்சு. ஆமா, நீங்க அந்த படம் இன்னும் முழுமை வேணுங்கிறீங்க, அந்த படத்தையே விடல. எம்ஜிஆர்ட்ட போய் கேட்டு அவர் பார்த்துதான் அந்த படத்தை விட்டாதான் சொன்னாங்க. அதான் எம்ஜிஆர் பார்த்த கடைசி படம் தான் வேதம் புதியது தான். சத்யராஜ், இதுவே ஒரு பெருமைக்கு. ஆமா, சத்யராஜ் தான் அதை பதிவு செய்வாரு. பிரச்சனையான எம்ஜிஆர் சிஎம் அவர் தான். போன உடனே அவர் பார்த்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல விடுறேன்னாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அந்த படத்துல பார்ப்பன தம்பி கேட்கிற மாதிரி கேள்வி வந்தாலுமே சங்கராச்சாரியாரை தூக்க எதுக்கு 4 பேருங்கிற கேள்வி சாதாரண விஷயம் இல்ல. சங்கராச்சாரியார் நடந்து போயிருவாரு கடைசியில அந்த படத்துல. சங்கராச்சாரியர் நாங்க எதுக்கு உங்களை தூக்கணும் அப்படின்னே அதான் ஃபர்ஸ்ட் சீனே படத்துல.